திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருகும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை காதலால் கூப்புவர் தங்கை. வானோரும் யானை முகத்தானை காதலால் கூப்புவர் தங்கை. யார் கேட்டாலும் வாரி வழங்கும் பாரி வள்ளல் வேள்பாரி. பரம்பு மடையை தலைநகரமாய்க் கொண்டு ஆட்சி செய்த குறுநில வண்ணராவார். கடைச்சங்க காலத்தில் நீதி செங்கோல் செலுத்திய வள்ளல் பெருமான் பாரி. பரம்பு மலையையும் அதனை சார்ந்த 300 கிராம நிலப்பரப்புடன் சீரும் சிறப்புமாய் ஆட்சி செய்த மகான் ஆவார். பரம்பு மலை பிரம்பு மலையாகி பிறகு மருவி பிரான்மலையானது. சங்க காலத்தில் பாண்டிய அரசின் எல்லைக்கு உட்பட்ட பகுதியாக திகழ்ந்தது. பரம்பு மலை பிரம்பு மலையாகி பிற்காலத்தில் மருவி பிரான்மலையானது. சங்க காலத்தில் பாண்டிய அரசின் எல்லைக்குட்பட்ட பகுதியாகும். பக்தி இலக்கிய காலத்தில் இம்மலை கொடுங்குன்றம் என்று சீரும் சிறப்புமாய் அழைக்கப்பெற்றது. வெறும் 300 கிராமத்தை கொண்ட குறுநில மன்னன் பேரும் புகழோடு கொடுத்து வாழ்கிறானே, அது எப்படி என்ற வினவுதலோடு மூவேந்தரும், அதாவது சேர சோழ பாண்டியர்கள் மூவரும் முல்லைக்கு தேர் தந்ததற்காக இவ்வளவு நற்பெயரா என்ற மூர்க்க மனத்துடன் பாரியை கொன்று சாய்த்தனர். கடையேழு வள்ளல்களில் தலை சிறந்தவனாக விளங்கும் பாரிக்கு திருவாதவூரில் பிறந்த கபிலமுனி நண்பராவார். சங்க இலக்கியத்தில் போற்றப்படும் கபிலர் சங்க தமிழில் இலக்கிய பரப்பில் மிக அதிகமான பாடல்களை பாடிய பெருமை கபிலருக்கு உண்டு. கலையழகுமிக்க கவிபாடி பொய்யா நாவிற் கபிலர் என்று புகழ் பெற்றவராவார். இவர் பாரியை பற்றி இரவா புகழுடைய பாடல்களை பாடியவர் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. மூவேந்தர்களும் பொறாமை கொள்ளும் அரசர் வேள்பாரியின் புகழ் வானளாவியது. மூவேந்தர்களும் பொறாமை கொள்ளும் அரசர் வேள்பாரியின் புகழ் வானளாவியது. பாரி மூவேந்தர்களால் வஞ்சித்து கொல்லப்பட்டார். பாரியின் வம்சத்தை அழிக்க அங்கவை சங்கவை என்ற பாரியின் மகள்களை கொல்ல கங்கணம் கட்டினார் மூவரும். பிறகு அவர்களுக்கு தெய்வீக தமிழ் பாட்டி அவ்வை அடைக்கலம் தந்தார். அவ்வையின் வார்த்தைகளை மீறிய மூவரும் அவ்வை அங்கவை சங்கவை வாழும் இடந்தேடு திருக்கோவிலருக்கு படையெடுக்கலானார்கள். உடனே அவ்வை திருக்கோயிலூர் மன்னன் தெய்வீக மகாராஜனுக்கு அங்கவையையும் சங்கவையையும் உடனே
திருமணம் நடத்த ஏற்பாடு செய்தார். வரவேற்பில் ஆளுடை பிள்ளையார் திருமணத்தை நடத்தி வைப்பார் என்று ஒற்றன் அறிவிக்க, பிள்ளையாரே வருகிறாரா என்ற ஐயம் கொண்டு ஔவையின் பாதம் பணிந்தனர் மூவரும். ஆளுடை பிள்ளையார் என்று திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரைத்தான் குறிப்பிட்டார்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளாமல், சிவபார்வதி பெற்ற மகன் பிள்ளையார் என்று நினைத்து விட்டார்கள். அதனால் ஔவையின் பாதங்களில் பணிந்தனர். உடனே தவறை உணர்ந்து ஔவையிடம் மண்டியிட்டு தாம் செய்த செய்கைகளுக்கு மன்னிப்பு கூறலானார் மூவரும். ஔவையும் மன்னித்து அருளினார். பிறகு அனைவரும் ஒற்றுமை கூர்ந்து திருமணத்தினை நடத்தி வைத்தனர் என்ற உண்மை வரலாறும் உண்டு. இந்த பரம்பு மலையின் சிறப்பு அரசவையும் சிவன் பார்வதி கோயிலும் ஒன்றன்பால் இணைந்திருப்பதால், அதாவது அரசவையும் சிவன் பார்வதி கோயிலும் ஒன்றன்பால் இணைந்திருப்பதால், பாரி ஏன் முல்லைக்கு தேர் தந்தார் தெரியுமா? தேனம்மை உடனமர் ஸ்ரீ மங்கைப்பாகர், அதாவது உமையவளாக குயிலமுத நாயகி உடனமர் திரு கொடும் குன்றநாதர் சிவபெருமானுக்கும் அனுதினமும் முல்லை மலர் புனைந்து மாலை சூடுவார்களாம். இதுதான் முல்லைக்கு தேர்தந்தான் என்ற உட்கரு. இதை அறிபவர் அறிவார், அறியாதார் உவார். அதாவது சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் அந்த தேர் இருந்த இடத்தில் படர்ந்திருந்த முல்லை கொடியில் இருந்துதான் மாலை தொடுப்பார்களாம். மாலை மலர் எடுத்து புனைந்து மாலை சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் மாலை சூடுவார்களாம். அதனால்தான் அந்த முல்லையை அறுக்காமல் தேரை அப்படியே விட்டு வந்தான் பாரி. அதனால்தான் முல்லைக்கு தேர்தந்தான் பாரி என்றாயிற்று. அங்கவை சங்கவை திருமணம் செய்து கொடுத்த அந்த திருக்கோயிலின் சிறப்பு என்ன தெரியுமா? 3ஆம் நூற்றாண்டில் இருந்து நடுநாட்டின் தலைநகரமாக கோவல் நகரம் இருந்து வந்துள்ளது. கோவல் என வழங்கப்படும் திருக்கோவல் பிறகு மருவி திருக்கோயிலூர் ஆனது. திருமுடிக்காரியின் மலையமானும் அதன் மரபு மன்னர்களான மெய்ப்பொருள் வேந்தரும் அருளோடு பேணி காத்த ஊர்தான் திருக்கோயிலூர். பிறகு தெய்வீக மகராஜன் அங்கவை சங்கவையோடு நீதி செங்கோல் செலுத்தினார்கள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. பாரி வாழ்ந்த, பாரி ஆட்சி செய்த பரம்பு மலையின் அற்புதங்களோ அற்புதங்கள்தான் அவை. பேரில்லா மரமும் பேராமலையும் மும்முனை மதிலும் 3 திருத்தலங்களும் 6 கால் மண்டபமும் அருணோதய காட்சியும் உறங்காவளி பூஜையும் உறங்கா புலியும் உலகோர் வியக்கும் ஒப்பில்லா மணியும் 40 மைல் அளவிற்கு கேட்குமாம் அந்த மணியின் ஓசை. தேரோடும் வீதியும் தேனாடி தீர்த்தமும் எல்லையில்லா அழகாய் ஏகாந்த விநாயகரும். அந்த விநாயகர் அழகே அழகுதான். பதினாறுகா மண்டபமும் பைரவரின் சிறப்பும் 1000 தேனும்
ஆயிரங்காலத்து பாரியின் காலத்து முற்காலத்திலிருந்தே அந்த தேன் அந்த மதிலுக்கு மேல் ஒட்டிக்கொண்டே இருக்கும், கூடு கட்டிக்கொண்டே இருக்கும். அது என்றும் அதை விட்டு நகராது. இது உலக அதிசயமாக கூட கொள்ளலாம். ஆயிரங்காலத்து தேனும் அடையாளஞ்சம் தீர்த்தமும் தேனம்மை சிவபெருமான் காட்சி தரும் பிரான்மலையும் பாரியின் முல்லை தேரும் பார்க்க 1000 கண்கள் வேண்டும் நமக்கு. திருஞான சம்பந்த பெருமான் அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஸ்தலம். நாம் அனைவரும் பிரான்மலைக்கு சென்று அம்மையப்பர் அருள் பெறுவோமா? பாறையின் பைந்தொடி முன்வை பிடித்ததோர் வழி ஒரு குறிசில் சித்தவடவன் என்பதாக அமைகிறது. பாரி மகள்களை மணந்த தெய்வீகனின் வழி வந்தவன் சித்தவடவன் என்கிறது முற்காலத்து செய்தி. இவரது மகளான வானவன் மாதேவி என்பவர்தான் தஞ்சையை ஆண்ட சுந்தர சோழனின் மனைவி, அதாவது நமது ராஜராஜ சோழனின் தாயார். ஆளுடை நம்பி என்று புகழ்பெற்ற சுந்தரர் திருத்தொண்டர் தொகை என்ற பதிகத்தை பாடியவர் பாரியை கொடைக்கு எல்லையாக சூடுகின்றார்கள். பாரியை பற்றிய பாடல்கள் புறநானூறு எனும் சங்கை தொகை நூட்களில் பல உள்ளன. அன்னை தேனம்மை உடனவர் மடைநாதரை, அதாவது திரு தேனம்மை உடனமர் திரு மங்கைநாதரையும் குயிலமுத நாயகி உடனமர் திரு கொடுங்குன்றநாதரையும் தரிசித்து நலம் பெறுவோம். சிவார்ப்பணம். திருச்சிற்றம்பலம். வாழ்க அந்தணர் வாழ்க ஆணினும் வீழ்க தம் புனல் வேந்தனும் ஓங்குக ஆள்க தீயது எல்லாம் ஆள்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே சூழ்க வையகம் துயர் தீர்க்கவே. திருச்சிற்றம்பலம்.